ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஷோமனின் உலகம் 2025ல தமிழ் டப்ல யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஃபேமிலி டிராமா மூவி. இந்த மூவி ரீசெண்டா மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஷோமன் டே கிருத்தாவு மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. பயங்கர இயற்கை தோத்தோட ஒன்றி போயிருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணையுமே இயற்கை முறையில தான் பிரசவம் பார்க்க வைக்கிறான்னு சொல்லி ஊருக்குள்ள பண்ணக்கூடிய பஞ்சாயத்து என்ன, ஊருக்குள்ள இயற்கை மருத்துவம் இயற்கை இலத்தலைகளை வச்சு அவர் பண்ணக்கூடிய கலாட்டா எல்லாம் எப்படி காமெடி டிராமாவா மாத்தி காட்டுறாங்க. ஒரு வில்லேஜ் ஆபீசரா மக்களுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்றாரு. அதை தாண்டி அவர் கூட வேலை பார்த்துட்டு அவரோட தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஊருக்குள்ள பறவை காய்ச்சலுக்கு பதில் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய வாத்து எல்லாத்தையும் போட்டு எரிக்கும் போது அதுல பிரியாணி பண்ணி சாப்பிட்டு இவர் கலாட்டா பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரோட மேல் அதிகாரி அந்த ஊர் தலைவர்கிட்டே எதுக்காக பிரச்சனை பண்றாரு. ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய நிறைய அட்டூழியத்துக்கு பதில் சொல்ற விதமா இந்த படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சோஷியல் டிராமா நீட்டா இருந்துச்சு. எந்திரன் 2ல வர பக்ஷிராஜன் மாதிரி இந்த அளவுக்கு இயற்கை பட்டோட இருக்கக்கூடிய ஹீரோ இந்த உலகத்தால எவ்வளவு கேலி செய்யப்படுறாரு. அவரை எப்படி காமிக்கலான ஒரு கேரக்டரா பார்த்தாலும் இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் விழிப்புணர்வோட ஒரு பஞ்சாயத்து பண்ணும் போது அதுக்கு பதில் தேடி அந்த பிரச்சனையை அழகா ஹேண்டில் பண்றாருங்கிற கேரக்டரைசேஷன் நீட்டா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே ப்ராப்பரா நீட்டா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கேரக்டர் ரோல ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒரு நல்ல ஸ்டோரி தான். மலையாள மூவி தான். ஒரு மெலோடிக் ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமால கமர்ஷியல் எலிமெண்டோட காதல், கல்யாண வாழ்க்கை, பிரெக்னன்சி, அதுல இருந்து ஒருத்தரோட சாவு, அதுக்கு எப்படி பதில் சொல்றாங்க, மருத்துவத்தை வச்சு இவங்க பண்ணக்கூடிய கலாட்டா, அது மூலியமா முதலுதவி கான்செப்டை எப்படி கிளைமேக்ஸ்ல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கிறது எல்லாமே நீட்டா படத்துல டேக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லாம போயிடுச்சு. எமோஷனல் டிராமா படத்துல பெருசா கிளிக் ஆஃப் ஆகல. காமெடியுமே படத்துல ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோஷியல் டிராமால நிறைய பொலிட்டிக்கல் கமெண்ட்ரிஸ் எல்லாமே திணிச்சிருந்தாலும் மெசேஜா நீட்டா இருந்தாலும் படத்துல அந்த அளவுக்கு சீனுக்கு சூட் ஆகலன்னு நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு நிறைய விஷயத்தை எடுத்து சப் ஸ்டோரிஸ்ல கான்ஃபிளிக்டோட பேசியிருந்தாலும் இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போனதுனாலே ஒரு ஒன் டைம் வாட்ச்பிளான ஒரு ஆவரேஜ் மலையாள மூவி தமிழ் டப் வெர்ஷன்ஸோட யூடியூப் டப்ல இருக்கனால டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த ஷோமனின் உலகம் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு பிட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.